இந்த பொண்ணு பார்க்கறதுக்காக வராங்க. அவங்க அம்மாவும் வரது கவர்மெண்ட் மாப்பிள்ளை எப்படியாச்சும் அக்செப்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கும் சாரி கட்ட தெரியாது. வந்த மாப்பிள்ளை கேலண்டர்ல 27ஆம் தேதி எக்ஸாம்ன்றது எழுதி இருக்கிறத பாத்துறாரு. டீ கொடுக்க வரப்ப கால் தடிக்கிறோம் அந்த பொண்ணுக்கு. இப்ப அவங்க அம்மாவும் பிடிச்சு திட்டுறாங்க. வந்த ஜோசியர் 24ஆம் தேதி நல்ல தேதி தான், அதை விட்டு 2 மாசம் கழிச்சுதான், அதனால இப்பயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. உங்க 2 பேர் தனியா பேசுறதுக்காக போறாங்க. அப்ப 27ஆம் தேதி நீ எக்ஸாம் போட்டிருக்க, உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னதுனால 2 பேத்துக்கு கல்யாணம் முடிஞ்சு இப்ப அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கும் போயிடுறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு நீங்க 5 நாள் பிரிஞ்சுதான் இருக்கணும், அதனால என் ரூம்ல தங்கிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவளும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக போறா. அவ பேக்ல இருக்க ஃபர்ஸ்ட் நைட் ட்ரெஸ் பார்த்துட்டு இதை போட்டாதான் குழந்தை பெத்துக்க முடியுமா, சேலை கட்டினாலும் குழந்தை பெத்துக்க முடியும்னு திட்டிட்டு போறாங்க. அவங்களும் போன்ல யார்ட்ட 27ஆம் தேதி நாங்க உங்க வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவளும் சோகத்துல ரூம்ல போய் கதவை அடிச்சுக்கிறா. அதனால காலையில வேலைக்கு போறப்ப அவங்க பையன் அவங்க அம்மாட்ட நான் இன்னைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவங்க ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ற இடத்துல பிளாஸ்ட் மாதிரி நடந்திருக்கும். இப்ப அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் பதறி அடிச்சுட்டு போன் அடிக்கிறாங்க. ஆனா அவங்க போனே எடுக்கல. அந்த பொண்ணை பிடிச்சு திட்டிட்டு இருக்காங்க, நீ வந்த நேரம் தான் சரியே இல்லை அப்படின்னு. அவளும் அவங்க ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சுன்னு நைட்டு தூங்கி பார்த்தா அடுத்த நாள் அவளுக்கு எக்ஸாமும் நடக்குது. அவளும் வேற வழி இல்லாம அங்க லெட்டர் எழுதி வச்சுட்டு இப்ப எக்ஸாம் எழுத போறா. ஒரு வழியா அவளும் நல்லபடியா எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டா. இப்ப ஸ்டெப்ஸ்ல ஏறி வரப்ப அவங்க ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே வரா. அப்பதான் ஒரு குரல் கேக்குது. என்னன்னு போய் பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் நல்லா தான் வந்திருக்காரு. அவங்க அம்மாவும் அவங்க பையன்ட்ட போயிட்டு நீ இருக்கியா இல்லையான்னு கூட தெரியாம லெட்டர் எழுதி வச்சுட்டு எக்ஸாம் எழுத போயிருக்கா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் உனக்காக தான் இப்படி பண்ண, நீ எப்படி எக்ஸாம் எழுதுன அப்படின்னு கேக்குறா. இப்ப அந்த பொண்ணு சந்தோஷத்துல உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா.